இப்போ எதெல்லாம் இவங்க ஓகே குட் அப்படின்னு எல்லாம் முயற்சி செய்தார்களோ அதெல்லாம் கடைசி நேரத்தில் இவர்களுக்கு கையை விட்டு போனது. இந்த 2025 இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய இந்த 25 நாட்கள் என்னுடைய லைஃப்பில் ஒரு பொற்காலம், ஒரு ஜாக்பாட், ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு கன்னிராசி ஆண்களும் பெண்களும் மார்தட்டி சொல்லக்கூடிய அமைப்பு. கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய வித்தையை அவர்கள் பிரமாதமாக வெளிப்படுத்தி இந்த ஒரு காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டா, மாப்பிள்ள நான் இன்னும் 3 வருஷத்துக்கு பிஸிடா மச்சான், கால் ஷீட் இல்லை மச்சான், டேட் இல்லை மச்சான், என்னை பிடிக்க முடியாதுடா அப்படிங்கிற அளவுக்கு மேலே 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 உயரே உச்சியிலே போகக்கூடிய அமைப்பு. கன்னிராசியை எடுத்துக்கொள்ளும் சுவாரஸ்யமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சி. சார், சனி பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க, குரு பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க, சுக்கிர பயிற்சிக்கெல்லாம் வீடியோ போடுறீங்களே, இது நியாயமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது. சுக்கிரன் என்ற கிரகம் கன்னிராசியில் நீசமனையிலிருந்து வெளியில் வந்து தனது சொந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை 25 டேஸ் ஆட்சி அப்படிங்கிற சொந்த வீட்டில் அமரப் போகிறது. சார், வருஷத்துக்கு 2 தடவை, ஒரு தடவை சுக்கிரன் துலாத்திலும் ஒரு தடவை சுக்கிரன் ரிஷபத்திலும் ஆட்சி பெறத்தானே சார் போகிறது. இதில் என்ன சார் சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டால், சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய இதே காலகட்டத்தில் செவ்வாய் என்ற கிரகமும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. செவ்வாயை குரு பார்க்கிறது. ராகுவிற்கு திரிகோணத்தில் இந்த சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது. அப்போ இந்த ராகு என்ன பண்ணும் அப்படின்னா, சுக்கிரனாகவே செயல்படும். ஒரு 100 சுக்கிரனை ஒன்றாக இணைத்தால் அதற்கு பலன் என்னவோ அதற்கு நிகரான பலன் தான் இந்த ராகு. இதையும் தவிர இந்த ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிக்கும் பொழுது ராகு என்ற கிரகம் பூரணமாக ஒரு 100 டைம்ஸ் சுக்கிரனாகவே தலைவிரித்து ஆடும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது இதற்கு மாளவிகா யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. அதுவும் எந்தெந்த ராசிகளுக்கு கேந்திரங்களில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறதோ, இப்போ மேஷராசிக்கு, கடகராசிக்கு, மகர ராசிக்கு, துலா ராசிக்கு சுக்கிரன் கேந்திரங்களில் ஆட்சி பலம் அப்படிங்கிறது தான் மாளவிகா யோகம். சார், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, பாட்டில் டான்ஸ் ஆடுற மாளவிகா தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த மாளவிகா யோகம்ங்கிறது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு உன்னதமான சுப யோகம். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய காதல், காமம் தவிர அனைத்து விஷயங்களையும் இங்கே அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த சுக்கிரனை பற்றி பேசும் பொழுது நாம் ரொம்பவும் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி வேணாலும் ஒரு உயர்நிலையை நான் அடைவதற்கு தயார், அதற்காக நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்வதற்கு துணிவேன். அதாவது ஒரு இளமை மாறாத தோற்றம், ஒரு வசியம், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு, வயதில் முதிய நபர்களுக்கு கூட இளமை திரும்புதே, அதாவது வயோதிகத்தில் வாலிபம், இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிரன். இந்த சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது இந்த ஸ்டேட்டுட்டரி வார்னிங் அப்படின்னு சில விளம்பரங்களில் போடுவாங்க. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி தாம்பத்தியம் புனிதமானது, திருமண வாழ்வில் ஒருவேளை அது காதல் திருமணமாக இருந்தால் பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்வது என்னை பொறுத்தவரை ஆசீர்வதிக்கப்படுவது அப்படிங்கிற அமைப்பில், அந்த சித்தாந்தத்தில் தான் நாங்களுமே செயல்படுகிறோம். ஆனால் சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கும் பொழுது யாரை எவ்வாறு தூண்ட போகிறது, இதனால் யாரெல்லாம் அந்த ஒரு லிமிட்டை தாண்ட போகிறார்கள் என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். கன்னிராசியை பொறுத்தவரை இது நாள் வரைக்கும் என்ன நடந்ததுன்னா, சுக்கிரன் இவங்களுடைய ஜென்ம ராசியில் நீசம் அடைந்திருந்தார்.
அப்போது எதெல்லாம் இவங்க வந்து ஓகே குட் அப்படின்னு எல்லாம் முயற்சி செய்தார்களோ அதெல்லாம் கடைசி நேரத்தில் இவர்களுக்கு கையை விட்டு போனது. ஏன்னா இவங்க எவ்வளவோ ப்ரெஷர் போட்டும் அந்த விஷயங்கள் இவர்களுக்கு நடக்கவில்லை. அப்போது நம்மளால் தானே இந்த கன்னிராசி சகோதரருக்கு சகோதரிக்கு இவ்வளவு கஷ்டம் நஷ்டம் ஏற்பட்டது. சரி, இது எவ்வளவு இவங்களுக்கு லாஸ் வந்ததோ, தோல்வி வந்ததோ, அவமானம் வந்ததோ, அதுக்கெல்லாம் வட்டியோடு சேர்ந்து ஒரு போனஸாக நாம் இவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சுக்கிரன் உணர்ந்து 2ஆம் வீட்டில் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இந்த கன்னிராசிக்கு பலன் சொல்லும் பொழுது இங்கே ஆண்கள் பெண்கள்னு தனித்தனியாக நாம் பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. மொத்தமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தனஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, அதுக்கப்புறம் குடும்பஸ்தானாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி அப்படிங்கும் பொழுது இந்த 3 விஷயத்திலுமே ஒரு பிரகாசமான ஒரு மெர்க்குரி பல்பு போல் இந்த 25 நாட்களுமே தீபாவளி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இது காலகட்டங்களில் இவங்களுடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த பக்கம் 11ஆம் இடம் லாபத்தில் குரு அமர்ந்து அவருமே இவங்களுடைய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டச்சனியை பார்த்து அந்த சாட்டனை நீர்த்து போக வைக்கிறார். இந்த 2025 இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய இந்த 25 நாட்கள் என்னுடைய லைஃப்பில் ஒரு பொற்காலம், ஒரு ஜாக்பாட், ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு கன்னிராசி ஆண்களும் பெண்களும் மார்தட்டி சொல்லக்கூடிய அமைப்பு. தே கேன் ஃபீல் வெரி ப்ரவுடு அப்படின்னு சொல்லலாம். பாக்கெட்டில் எப்பொழுதுமே பணம் இருக்கும், நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் எப்படி வரும்னா, பிரமாதமான ஒரு புத்திசாலித்தனத்தை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன், அப்போ இவங்க சொல்கிற வாக்கு அப்படியே வந்து என்னது குழலோ அல்ல குரலோ அல்ல குயிலோன்னு ஒரு இதில் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அவர்கள் தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் பிரமாதமாக பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பு. இது காலகட்டங்களில் இவங்க ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் வக்கரம் அப்படிங்கிறதுனால இவ்வளவு நாள் அடி வாங்கி பஞ்சராகி பல்பு ஃபியூஸ் போய் பலூன் காத்து போன கன்னிராசிக்காரர்கள் எப்படியாவது நாம் விட்டதை பிடிச்சே ஆகணுங்கிறதுக்காக நாம் ஏன் இப்படி மாற்றி யோசிக்க கூடாது என்று யோசித்து அவர்கள் விட்ட விஷயத்தை கண்டிப்பாக பிடிப்பார்கள். அப்போது அந்த கன்னிராசி சகோதரரோ சகோதரியோ ஒரு பாட்டு பாடினா, ஒரு டான்ஸு ஆடினா, டிக்கெட் இல்லை மாப்பிள்ள, ஹவுஸ்ஃபுல்லாக போகுதுடா, அந்த அளவுக்கு கூட்டம் வருதுடா, அவ்வளோ பிரமாதமான டேலண்ட்டை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். உடனே அந்த ஊருக்கு போகலாம், இந்த ஊருக்கு போகலாம், அவ்வளோ ஷோஸ் போடலாம், இதை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் போடலாம், டிஜிட்டலில் போடலாம், ஒரு வீடியோவுக்கு எவ்வளவு லைக்ஸ் வாங்கலாமோ அந்த அளவுக்கு அவர்கள் வித்தையை வெளிப்படுத்துவார்கள். ஆடத் தெரிந்தவனுக்கு மேடை கிடைக்கவில்லை அப்படின்னு வருத்தப்பட்ட நபர்கள் எல்லாம் அவர்கள் தொழில் துறை சார்ந்த விஷயங்களில், குறிப்பாக அதுவும் இந்த டிஜிட்டல் மீடியாவில், ஏன்னா இங்கே சுக்கிரன் உட்கார போகிறதே ராகுவோடைய நட்சத்திரம். அந்த ராகு இவங்களுக்கு 6ஆம் பாவத்தில் சுபபலம். அப்போது கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய வித்தையை அவர்கள் பிரமாதமாக வெளிப்படுத்தி இந்த ஒரு காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டா, மாப்பிள்ள நான் இன்னும் 3 வருஷத்துக்கு பிஸிடா மச்சான், கால் ஷீட் இல்லை மச்சான், டேட் இல்லை மச்சான், என்னை பிடிக்க முடியாதுடா அப்படிங்கிற அளவுக்கு மேலே 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 உயரே உச்சியிலே போகக்கூடிய அமைப்பு. ஸோ 24/7/25 டேஸ்ன்னு சொல்லாமல் அதற்கு மேலேயும் கூட சொல்லலாம். ஏன்னா அப்புறம் சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகும் பொழுது, சுக்கிரன் வந்து இங்கு 3ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது புதன் இவர்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வந்திருக்கும். அதனால் இந்த ஒரு காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்து, இது காலகட்டங்களில் வெற்றி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் ஆட்சி. அப்போ அந்த வெற்றி ஸ்தானாதிபதியும் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். இது என்ன ஆகும், எனக்கு வெற்றி வேணும் வேணும், வெறித்தனமான ஒரு வெற்றி வேணும் அப்படிங்கிறதில் கன்னிராசிக்காரர்கள் தீவிரமாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். இந்த சுக்கிரன் ஆட்சி அப்படிங்கிறது வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.